हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். சித்தரிச்சு எழுதப்பட்ட ஜாதகம் மாதிரி தான் இருக்கு. கட்டத்துல எல்லாமே ஒரே குளறுபடியா இருக்கு. யாரோ திட்டம் போட்டுதான் ஜாதகத்தை அவங்களுக்கு தேவையான மாதிரி மாத்திருக்காங்க. என்னையா சொல்றீங்க? சித்தரிச்சு எழுதப்பட்ட ஜாதகமா? ஐயா, கொஞ்சம் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. ஜாதகம் எல்லாம் யாரு திருத்தி எழுதுவாங்க? நீங்க எதுக்கும் கொஞ்சம் சரியா பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா இந்த ஜாதகம் போலியா சித்தரிச்சு எழுதுனதுதான் நான் உறுதியா சொல்றேன். இத பாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க கல்யாண பொண்ணோட பேரும் கட்டிக்க போற பையன் பேரும் சொல்லுங்க. பேர் ராசி வேணா பார்க்கலாம். என்னங்க ஐயா இவ்வளவு பெரிய இடியை தூக்கி தலையில இறக்குறீங்க? இது மாப்பிள்ளையோட ஜாதகம் சொல்லிதான் எங்ககிட்ட பையன் வீட்டுல கொடுத்தாங்க. இது உண்மை இல்லன்னா அப்புறம் எப்படி? அம்மா, நீங்க ஒன்னும் பதறாதீங்க. உங்க பொண்ணு பேரும் மாப்பிள்ளையோட பேரும் சொல்லுங்க. அதையும் போட்டு பொருத்தம் இருக்கா இல்லையான்னு ராசி பொருத்தம் பாத்துருவோம். பொண்ணு பேரு பூஜா, பையன் பேரு சுந்தர். என்னங்க ஐயா என்னாச்சு? அம்மா, பேர் ராசி அவ்வளோ நல்லா இல்லையம்மா. கடவுளே, ரெண்டு பேருக்கும் சுத்தமா பொருத்தமே இல்லம்மா. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் வீட்டுல ஒரே பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்குமே. ஆமாங்க ஐயா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடந்து இப்ப வீடே போர்க்களமா தான் இருக்கு. ஏற்கனவே நிச்சயம் முடிஞ்சிருக்கும். நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு ஒரு உயிர் போக வேண்டிய கட்டம். ஆனா தெய்வத்தோட அருளால அப்படி எதுவும் நடக்காம தட்டி போயிருக்கு. இதுக்கு மேலையும் நீங்க இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். ஏற்கனவே ரெண்டா உடைஞ்சு போயிருக்கிற குடும்பம் திரும்ப சேரவே முடியாத மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்ல, சொல்லுங்கய்யா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நான் என் வாயால இத சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இதுக்கு மேலையும் இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தணும்னு நினைச்சா ஒரு உயிர் போறத யாராலையும் தடுக்க முடியாது. அதனால இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது தான் உங்களுக்கு நல்லது. அம்மா, ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க? ஐயா, நீங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இத பாருமா, நான் சொல்றது அத்தனையும் உண்மை. அத்த, ஏக பொருத்தம் இருக்கிற ஜாதகத்தை போய் பொருத்தம் இல்லைன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ இவர் ஒரு டுபாக்கோர் ஜோசியர்னு தோணுது. இவர் சொன்னதை நம்பி நீங்களும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே அத்த. வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் இவர் இப்படிதான் ஏடா கூடமா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு போல. இவர் சொல்றதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல அத்த. இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம பூஜாக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை ஏன் அத்த தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருமா, நான் ஒன்னும் சும்மா என் மனசுல பட்டத சொல்லல. அம்மன் எனக்கு கொடுக்கிற வாக்க தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அத நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்க இஷ்டம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க கிளம்பலாம். இந்தாங்க, வாங்க. என்னம்மா ஜோசியர் இப்படி சொல்றாரு? பையனோட ஜாதகம் உண்மையான ஜாதகம் இல்லைன்னு சொல்றாரேம்மா. ஏமா, இதுதான் மாப்பிள்ளையோட ஜாதகம்னு சொல்லி சம்மந்தி வீட்ல இருந்து இதைத்தானே கொடுத்தாங்க. அப்போ நம்ம யாரதான் நம்புறது? என்ன நீ
யார நம்புறதுன்னு கேக்குறீங்க? இந்த ஜோசியர் முதல்ல சரியே கிடையாது. இவர் சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும். நீங்க இவர் பேச்ச நம்பி தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் உண்டாக்கிறாதீங்க. என்ன சொல்ற கீர்த்தி? அந்த ஜோசியர் எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்ல போறாரு? இல்ல, இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. இல்லம்மா, அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டாரு. எல்லாத்தையும் விட இப்ப இந்த கல்யாணம் நடந்தா ஒரு உயிர் இழப்பு ஏற்படும்னு சொல்றாரே. ஐயோ, அதை என்னால தாங்கிக்கவே முடியல. ஆமாமா, இதுக்கு மேல இந்த விஷயத்தை நம்மளால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அம்மா, இந்த கல்யாணம் நடக்கிறத விட நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட உயிர் தான் நமக்கு முக்கியம். நம்ம உடனே கிளம்பலாமா? முதல்ல தெருவுக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் வாங்க. ஐயோ அண்ணி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்லம்மா, நீ பேசாம வா, வாங்க. இந்த மகா கரெக்டா பேசுறாளே, என்ன பண்றது? சமாளிப்போம். திரு, டேய் திரு, பாலா. அண்ணன் மேலதான் இருக்கு. கீர்த்தி, நீ போய் திரு வர சொல்லு. சொல்றேன்ல, போ சீக்கிரம் வர சொல்லு. திரு. மா, என்ன ஆச்சு? கொஞ்சம் சீக்கிரமா வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அம்மா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? திரு, நம்ம வீட்டுல இவ்வளவு நாள பிரச்சனை எல்லாம் வந்துச்சு இல்ல, அதுக்கு காரணம் யாருன்னு சன்னதியில வச்சு நமக்கு கடவுளே காமிச்சு கொடுத்துட்டாருடா. என்னம்மா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன பிரச்சனை? கடவுள் என்ன காமிச்சு கொடுத்தாரு? ஒண்ணு இல்ல திரு, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கேன்னு வழக்கமா போயிட்டு வர அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போனோம். போன இடத்துல அங்க இருந்த ஒரு ஜோசியர்கிட்ட அம்மா போயிட்டு, இந்த பையனோட ஜாதகம் உண்மையான ஜாதக அமைப்பா இருக்குமான்னு தோணல. சித்தரிச்சு எழுதப்பட்ட ஜாதகம் மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேருக்கும் சுத்தமா பொருத்தமே இல்லம்மா. இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தணும்னு நினைச்சா ஒரு உயிர் போறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க? நீங்க எதுக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு கோயிலுக்கு போனீங்க? ஏண்டா, நாங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றோம், நீ என்னடா இவ்வளவு சாதாரணமா கேக்குற? ஏண்டா, அப்ப எங்க மேலயோ எங்க வார்த்தை மேலயோ உனக்கு நம்பிக்கை இல்லையா? அம்மா, உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லம்மா, அந்த ஜோசியர் மேலதான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். யாரோ ஊர் பேர் தெரியாத ஜோசியர், அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி அதை பெருசா எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்றது என்ன நியாயம் இருக்கு?